எனக்கு ஆஃபீஸ் 3 நாளைக்கு லீவ் விட்ருக்காங்க. ஆமாம்மா, எங்களுக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க. பரவாயில்லையே, இந்த பொங்கலை நம்ம எல்லாம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவோம். ஆமாம், ஒன்றா ஒரே குடும்பமா ஒரு ஃபேமிலியாக செலிப்ரேட் பண்ணுற பொங்கல் எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா பார்க்குறதுக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மன மகிழ்ச்சியே தரும். ஆமாம், உண்மைதான். அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கத்தான் நான் அப்ராட்லேருந்து கிளம்பி வந்துட்டேன், என்னோட இந்த அழகான ஃபேமிலிக்காக. சரி, இப்போ அதெல்லாம் விடுங்க. நம்ம பொங்கலுக்கு தேவையான வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். டேய் மகனே, நீ போய் பொங்கலுக்கு தேவையான புது ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடு. நீங்கள் பொங்கல் தேவையான ஜாமான், மளிகை சாமான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. டேய் மீசக்காரா, இங்கே வாடா. உனக்கு முக்கியமாக நீ குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடு. பசங்களா, நீங்கள் எல்லாம் ஜாலியாக ஓடி ஆடி விளையாடுங்க. பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பசங்களா. சரி, அவங்கவுங்க வேலையை பாருங்க, போங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லா வழிகளும் மறந்து போகட்டும், அனைவரின் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பொங்கட்டும். அன்பான உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எல்லாரும் பொங்கலை சாப்பிட்டு கரும்பு தின்னுட்டு ஜாலியாக பொங்கலை என்ஜாய் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.